வாருங்கள் தோழர்களை விழிச்சிடலாம். ஹவுல்ஸ் வேட்டையில் இறங்கி கடல்ல தூண்டி போட்டு எப்படி மீன் பிடிக்கிறாங்க என்பதை பற்றிய அற்புதமான காட்சி இதோ உங்களுக்காக. நல்ல வேட்டை. கட் பண்ணி வச்சுக்க மீன் பிடிச்ச பிறகு இந்த உறவியை சுற்றி ஹவுல்ஸாலை பிடிச்சு சுலோ எல்லாம் அட்டி மரம் இருந்து போட்டாலும் அதுக்கு கோளாராயிருமோ? பிடிச்சானா? அங்கேயும் பிடிச்சிட்டு ரெண்டு பக்கம் பிடிச்சி மாட்டி விட்டார்கள். பெறத்த போய் என்னதான் இழுக்கச்சமையா இருக்கலாம், அல்ல இலக்குல போகல. ரொம்ப சுட்டு போட்டு இழுக்காதிய, கையில் சுத்து போடாதிரும். பாய் மண்டுக்கு வைங்க. இந்த காலுக்கெல்லாம் கிடக்கு, நாங்கள் தூக்கிறோம்னு நினைக்கிறேன். சின்ன ஹவுல்ஸ் அமுக்கிறதுல அண்ணன் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. பாய் அங்கிட்டு நீங்கள் அமுக்குங்க. நீங்கள் மைக்கில் போட்டு வேட்டையாடிக்கிட்டு இருக்காரு. மண்டு வேணுமா? மண்டு பெரிய ஹவுல்ஸ் மண்டு கொண்டா இருங்க. மைக்கில் இருக்கு சுத்து போடாத. அமைக்கிறது பாய், அமுக்குங்க. ஒன்றும் செய்யுது, தூண்டி கையில் ஏறாம. ரெண்டு பக்கம் மீன் பிடிச்சிருச்சு, ஒன்றும் செய்ய முடியாது இன்னைக்கு. முழுசே ஒழுங்கிட்டா கத்தி எடுக்கட்டா? தூண்டி வெட்டிட்டாங்க, சாக்க மட்டும் எடுத்துடும். இருங்க வர்றது பெரிய ஹவுல்ஸு. மண்டுக்கு தட்டம் பிடிங்க, மண்டு கையில் ஏறாம. ரேசா நீங்க வைங்க. அடுத்தது தட்டுங்க. தட்டலையா? கத்தி வேணுமா? கை கிளாஸ் போட்டுக்கல, உரமா பிடிச்சி பீனா காதில் தானே இருக்கு. இந்த வர கத்தி நவலு அந்த தூண்டிக்கு நேரா இருக்கும். மீன் ஒன்று கமாங்கிட்டு கத்தி இலைக்க இங்க அதுக்குள்ள அடி எடுத்து தூண்டி மட்டும் தான் வருது. அதே என்ன தூண்டி அடி தான் வருதா? சவரவாயன் அனப்பா இரு. மண்டுக்கடு சவரவாயன் நான் எங்காலும் வெறித்தனமா போடுவார. இங்கிட்டு தூக்கம் இல்லைன்னா மண்டு வச்சு தூக்குங்க. பாய் இல்லை தூக்கிடுங்க. சரக்கு ரெண்டு கை தூக்குங்க. பெருசு இருங்க வரேன். இருங்க வெளியே ஊச்சிடாம.
சவரவாயன் ஒரு 10 கிலோ இருக்கும், ஒரு 7 8 ஒரு 6 7 கிலோ இருக்கும். இந்த வரேன் அது துளிடை. தங்குச்சி குளிராம தங்குச்சி இருங்க போடாதீங்க, மைக்கலாம் சாப் பண்ணிட்டு போடுங்க. பொறுமையாக போடுங்க, தங்குச்சிட்டு சாப் பண்ணி கோயிலை தட்டிருக்கா கோயிலுக்கா போடுங்க. கைக்குள்ள சென்மாண்ணா கையில் போட்டுக்கலாம். சவரவாயன் பொட்டை ஜாப் பண்ணிக்கிடுமா? ஓகே நண்பர்களே, மீண்டும் இது போன்ற அற்புதமான வீடியோவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.